அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம டெய்லரிங்க்கு தேவையான முக்கியமான டூல்ஸ் என்னன்னு பார்ப்போம். இது பிகினர்ஸ் கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். Okay. எப்பவுமே நம்ம ஒரு விஷயத்த லேர்ன் பண்றதுக்கு முன்னாடி அத பத்தி அடிப்படையான தேவையான விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்பதான் நம்ம வந்து அந்த விஷயத்த முழுமையா கத்துக்க முடியும். சோ அது என்னன்றது இன்னைக்கு நம்ம பார்ப்போம். டெய்லரிங் கத்துக்கிறதுக்கு தேவையான டூல்ஸ்ல முதல் இம்பார்ட்டான விஷயம் வந்து பேப்பர். ஸோ வந்து நார்மலாக சில பேர் வந்து கிளாத்தை வச்சு டேரெக்டாக வந்து மார்க் பண்ணி கட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி கட் பண்ணுறப்ப நமக்கு பிகினர்ஸ்க்கு மிஸ்டேக் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் வந்துச்சுன்னா கிளாத் எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அதனால் வந்து பேப்பரில் தான் ஃபஸ்ட்டு கட் பண்ணணும். அதே மாதிரி சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா நியூஸ் பேப்பர் வச்சு யூஸ் பண்ணுறாங்க. நியூஸ் பேப்பரில் வந்து நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. என்ன டிஃபிகல்ட்டிஸ்னால் அதில் இமேஜஸ் இருக்கும், வேர்டிங்ஸ்லாம் இருக்கும். ஸோ மார்க்கிங் பண்ணுறப்ப அதுலேயும் நம்ம மிஸ்டேக்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. இன்னும் சில பேர் வந்து சார்ட் யூஸ் பண்ணுவாங்க. சார்ட் என்னன்னா காஸ்ட் வைஸ் வந்து அது அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் வந்து ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த ரோல் வந்து பார்த்தீங்கன்னா பந்தி பரிமாற ரோல் தான். இது வந்து நமக்கு இதில் வந்து மார்க் பண்ணி கட் பண்ணுறது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். செகண்ட் டூல் வந்து மெஷரிங் டேப்பு. நம்ம நார்மலாக சின்ன வயசில் வந்து ஸ்கேல் வச்சு நம்ம யூஸ் பண்ணி பழகிருப்போம். பட் ஆனால் இந்த மாதிரி மெஷரிங் டேப்பை நம்ம யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம். ரீசன் என்னென்னா, இப்போ நம்ம வந்து பாடி சுற்றளவு இந்த மாதிரிலாம் நம்ம வளைஞ்சுலாம் நம்ம எடுக்கிறப்ப மெஷரிங் டேப் தான் வந்து நமக்கு கரெக்டான அளவு வரும். ஸ்கேலில் வச்சு நம்ம எடுக்க முடியாது. ஸோ ஸ்டார்டிங் கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக இருக்கும். பட் போக போக இதை விட ஈஸியாக எதுலேயும் பண்ண முடியும். இப்போது மெஷர்மெண்ட் டேப் பார்த்தோம். இப்போ தேர்டு வந்து ஸ்கேல்ஸு. இப்போ ஸ்கேல்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்குது. இதுலேயே ஸ்ட்ரெயிட்டு, கர்வ், அந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குது. இது வந்து தனியாக ஒரு வீடியோவை நான் மேக் பண்ணி போடுறேன். எந்த அளவுக்கு வந்து மெஷர்மெண்ட் டேப் முக்கியமோ அதே மாதிரி ஸ்கேல்ஸ் ரொம்ப முக்கியம். அப்போ தான் நம்ம ட்ரா பண்ணுறப்போ நமக்கு ஈஸியாக நமக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும். ஃபோர்த்து டூல் வந்து கிளாத் கட்டிங் சிசர். நம்ம கிராஃப்ட்ஸ்லாம் கட் பண்ணி பழகிருப்போம். அந்த சிசர்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இந்த சிசரும் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த கிளாத் கட்டிங் சிசரை கிளாத் மட்டும் தான் நம்ம கட் பண்ணணும். மற்ற ஐட்டம்ஸ் கட் பண்ண யூஸ் பண்ணாமல் இருந்தால் பெட்டராக இருக்கும். பிகாஸ் என்னென்னா இந்த எட்ஜஸ் எல்லாம் வந்து ஷார்ப்னஸ் போகாமல் நல்லாயிருக்கும். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, சிசர்னாவே ஒரு ஷார்ப்பான ஆப்ஜெக்ட். அதை வந்து நம்ம சேஃபாக ஹேண்டில் பண்ண கற்றுக்கணும். இப்போ ஒரு பர்சனுக்கு சிசர் நம்ம கொடுக்குறோன்னா ஷார்ப்பான சைடு வந்து நம்ம சைடு இருக்கணும். இது அந்த ஆப்போசிட் சைடாக இப்படி கொடுக்கணும். ஸோ இப்படி கொடுத்தோன்னா அந்த பர்சனுக்கு வந்து இன்ஜுரிஸ் வர வாய்ப்பு இருக்குது. இது வந்து கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். அடுத்து டெய்லரிங் டூலில் ஃபிஃப்த் இம்பார்ட்டன்ட் டூல் வந்து கிளாத்திங் மார்க்கர். நம்ம வந்து போர்டில் வந்து சாக்பீஸ் வச்சு மார்க் பண்ணியிருக்கோம். பேப்பரில் வந்து மார்க்கர் வச்சு மார்க் பண்ணியிருப்போம். அதே மாதிரி ஃபோன் கூட மார்க்கிங் ஸ்டிக் இருக்குது. ஸோ பட் என்ன டெக்னாலஜி வளர்ந்தாலும் அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும் டெய்லரிங்க்கு, கிளாத்துக்கு இந்த மாதிரி மார்க்கர் வச்சு தான் மார்க் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி மார்க்கரில் நம்ம வந்து தின்னாக கர்வ்ஸு, லைன்ஸ் வந்து எப்படி போடுறதுன்றது கற்றுக்கணும். சிக்ஸ்த்து டூல் வந்து த்ரெட்ஸு. இதை நூல் கண்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டெய்லரிங் மிஷினுக்கு இந்த த்ரெட்ஸ் வச்சு தான் நம்ம வந்து ஸ்டிச்சிங் பண்ணுவோம். பட் ஓவர்லாக் மிஷினுக்கு இந்த த்ரெட்ஸ் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அதுக்கு வேறு டைப் ஆஃப் த்ரெட் யூஸ் பண்ணுவோம். இதே த்ரெட்ஸ் நம்ம யூஸ் பண்ணி ஓவர்லாக் மிஷினுக்கு யூஸ் பண்ணால் அது ஸ்டிச்சிங் ஒழுங்காக வராது. அது பற்றின வீடியோ வந்து நான் வேறு ஒரு வீடியோவை உங்களுக்கு மேக் பண்ணி போடுறேன். செவன்த் டூல் பாபின். இதை வச்சா நம்ம வந்து டெய்லரிங் நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். ஸோ பிகினர்ஸ் இதை வந்து 4-5 வாங்கி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து மாற்றி மாற்றி நூல் போட்டு ஸ்டிச்சிங் பண்ணுறது நம்ம ஈஸியாக இருக்கும். எயித்து டூல் அன்பிக்கர். நார்மலாக நம்ம வந்து ஸ்டிச்சிங் பண்ணுறப்ப மிஸ்டேக்ஸ் வர கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த நூலை பிரிக்கிறதுக்கு சிசர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. சிசர்ஸ் வச்சு நம்ம பிரிச்சோன்னா கண்டிப்பாக டேமேஜ் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த அன்பிக்கர் அப்போ யூஸ் பண்ணால் கண்டிப்பாக டேமேஜ் வர நம்ம சேஃப்டியாக பிரிக்கலாம். நைன்த் டூல் வந்து ட்ரேசிங் வீல். இந்த ட்ரேசிங் வீல் எதுக்குன்னா, நார்மலாக வந்து நம்ம கிளாத்தில் வந்து ஒரு மார்க் போடுவோம். மார்க் இந்த மாதிரி போட்டுட்டு தென் இந்த மார்க் வந்து பேக் சைடில் இருக்க துணிக்கு வந்து இம்ப்ரெஷன் வரணும்னா, ஸோ அப்போ இந்த ட்ரேசிங் வீலை வந்து நல்லா இப்படி டைட்டாக பிடிச்சிட்டு அதை லைன் மேலேயே நம்ம வந்து இப்படியே நம்ம மார்க் பண்ணோன்னா, ஸோ இந்த ட்ரேஸ் பார்த்திங்கன்னா அடுத்த கிளாத்துக்கு வந்து மார்க்கிங் விடும். ஸோ அதுக்கு தான் இந்த ட்ரேசிங் வீல் நம்ம யூஸ் பண்ணுறோம். 10th டூல் பின்ஸு. இந்த பின்ஸ் எதுக்கு இருக்குன்னா, அலைன்மெண்ட் மாறாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த பின் யூஸ் பண்ணுறோம். இப்போ நார்மலாக நம்ம சாரீ வேர் பண்ணுறோம். அப்போ பின்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, அந்த சாரியோட அலைன்மெண்ட் மாறாமல் இருக்கிறதுக்காக தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி நம்ம ஸ்டிச்சிங் பண்ணுறப்ப அந்த பொசிஷன் எல்லாமே கரெக்டாக வரணுன்றதுக்காக இந்த பின்ஸை நம்ம வந்து ஸ்டிச் பண்ணோன்னா அப்போ நம்மளுக்கு ஸ்டிச்சிங் எல்லாம் கரெக்டாக வரும். 11th டூல் நீடில். இப்போ வந்து மிஷினில் பார்த்தீங்கன்னா நீடில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வந்து ஹேண்ட் எமிங் நீடில்னு சொல்லுவாங்க. இந்த நீடில் வந்து கிளாத் ஸ்டிச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த நீடில் ஷார்ப்பாக இருக்குன்றதுனால நம்ம வந்து கண்ணையும் குத்திக்காமல் பார்த்து யூஸ் பண்ணணும். 12th டூல் ஸ்னைப்பர். இதை ஸ்னைப்பர்னு சொல்லுவாங்க, ட்ரிம்மர்னு சொல்லுவாங்க. இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, நம்ம ஸ்டிச்சிங் பண்ணுறப்ப பிசுறு நிறைய வரும். அப்போ வந்து நம்ம சிசர்ஸ் வச்சு நம்ம கட் பண்ணலாம். அதை விட இதை வச்சு கட் பண்ணால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். லாஸ்ட் இம்பார்ட்டண்டான விஷயம் வந்து நோட்டு.
இது வந்து பர்சனலாக நான் வந்து எங்கே போனாலும் கேரி பண்ணிப்பேன். ஸோ எப்போ எது லேர்ன் பண்ணாலும் நான் நோட் பண்ணி வச்சுப்பேன். இப்போலாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க. ஃபோனில் வந்து ரெக்கார்டிங் பண்ணி வச்சுக்கிறாங்க, ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறாங்க. எனக்கு அதில் வந்து நம்பிக்கை இல்ல. அதில எப்போ வேணா நம்ம வந்து மெமரி போக வாய்ப்பு இருக்கு. ஃபோன் கரப்ட் ஆயிடுச்சுன்னா திரும்பவும் அத ரீகாலும் நம்ம பண்ண முடியாது. இப்போ நோட்ல நோட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 2 டேஸ் அப்புறம் நமக்கு ஒரு விஷயம் மறந்துச்சுன்னா திரும்பவும் எடுத்து நம்ம ரீகால் பண்ணலாம். ஸோ அதனால நோட் புக்ல நோட் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு டெய்லரிங்க்கு தேவையான இம்பார்ட்டன்ட் டூல்ஸ் என்னன்னு பார்த்தோம். இது பிகினர்ஸ் கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். என்ன மாரி பிகினர்ஸ் வேற யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இத ஷேர் பண்ணுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதே மாரி வேற ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோல நான் உங்கள மீட் பண்றேன். நன்றி, வணக்கம்.